ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா புது டியோ 125 மாடல் தான் இருக்குது. அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வேரியன்ட் மாடல் வந்து இருக்குங்க. ஸோ இந்த பைக்கோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோ 125 ஹச் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புது கலர் வேரியன்ட். அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months கிட்ட தான் அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஹோண்டாவோட ஒரு ஹோண்டா 125 அந்த நார்மல் ஆக்டிவா 125க்கு அப்புறம் ஸோ மேஜராக நிறைய எந்த பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா வந்து 125cc லான்ச் பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியோவில் 125 கேட்டகரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் இது ஒரு 125cc இருந்தாலுமே பீப்புள் சைடில் மைலேஜ் வைஸ் பயங்கரமாக பேசப்படக்கூடிய ஒரு ஸ்கூட்டருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர். அந்த ஒரு BS4 வேரியண்ட்டை யாராலையுமே மறக்கவே முடியாது. அதோட லுக்ஸ் அண்ட் ஸ்டைலுக்கு, அதோட சைஸுக்கு கிட்டத்தட்ட அது பண்ண அட்டகாசங்கிறது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அந்த ஒரு நல்ல ஒரு பேரை கொடுத்த ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி பைக்கை BS6ஓட ஆப்ஷன்ஸ் வரும்போது ஸோ இந்த லுக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வேரியண்ட் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. பட் சிமிலராக அதே என்ஜின் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோண்டா ஈகோ பவர் சிஸ்டம் அண்ட் ஸ்மார்ட் பவர் சிஸ்டம்னு சொல்லிட்டு புதுசாக அந்த ஒரு ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய புது விஷயங்கள் அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியோவில் 125cc ஸோ எதையுமே சேஞ்ச் பண்ணல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான அதே வேரியண்ட் தான். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற அந்த ஒரு இக்னிஷன் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு ரிமோட் லாக்கிங் சிஸ்டத்தோடு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிமோட் லாக்கிங் சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு காரில் இருக்க மாதிரி தான். உங்களுக்கு வந்து கையில் நீங்கள் ரிமோட் வச்சுக்கலாம். தென் அதோட சென்சிங் யூனிட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 meters to 6 meters டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் 10 meters வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ்வலாக பார்க்கும்போது பைக்கை விட்டு ரொம்ப லாங்கில் போகல. ஸோ நம்ம கையில் நம்ம பேக்கெட்டில் இப்போ நான் நின்றுருக்க வகையில் என்னோட பேக்கெட்டில் இருக்க டிஸ்டன்ஸ் இருந்தால் போதுங்க. நீங்கள் அதில் இக்னிஷன் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வண்டியோட லுக்ஸ் அவுட்லுக் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டியோ 125க்கு ஒரு புது கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ப்ளூ கலர் அண்ட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நியானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பின் ஸ்டைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் டியோ ஸ்மார்ட் அண்ட் 125 அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் யூனிட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது. அண்ட் நீங்கள் யூஸ்வலாக ஒரு நல்ல ஸ்போர்ட்டி ப்ளஸ் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரில் ஒரு 125cc நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஹோண்டாவில் எடுக்கணும்னு சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பைக்காக சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டியோ சைடு வரலாம். ஏன்னா டியோவை விட ஒரு ஸ்டைலிஷான ஸ்கூட்டர் கண்டிப்பாக இந்தியாவிலே கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி நிறையா ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் டியோ அப்படிங்கிற அந்த நேமுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டிங் இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஜஸ்ட் இந்த வண்டியில் பார்க்கதா டியோட அவுட்லுக் கொடுத்துருந்தாலுமே அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க DRLs லைட்டோட செக்மெண்ட்ஸ் அண்ட் ரியர் லைட்ஸ் எல்லாத்தையுமே கிரேசியாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. எஸ், ஹோண்டாலே கிரேசியா 110 அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து இருந்திருக்கு இல்லையா, அதோடைய லுக்கை அப்படியே இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2 பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ண மாதிரி தான். உங்களுக்கு கிரேசியா 110 அதுக்கப்புறம் டியோ 110 இது ரெண்டையுமே ஒரு மாதிரி சிங்க்ரோனைஸ்டாக சிங்க் பண்ணி கொடுத்த ஒரு ஸ்கூட்டர் தான் இந்த டியோ 125. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டோட லுக் அண்ட் போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எஸ், நான் சொன்னேன் இல்லையா, இதோடைய அந்த ஃப்ரண்ட்டோட DRL செட்டப்புமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேசியா அதோட செட்டப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கீழே இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்ஸ் LED லைட்ஸ் எல்லாமே டியோவில் இருந்து அதே லைட்ஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் முதற்கொண்டு இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுசு. என்ஜின் யூனிட் கம்ப்ளீட்டாக நியூ. ஒரு 123cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 8.1 bhp, அதாவது கிட்டத்தட்ட 8 ரேஞ்சஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து இருக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பவர் கம்மி பட் டார்க் வந்து ஜாஸ்தி. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இனிஷியலாக நீங்கள் ஒரு 3 பேரை வச்சு பைக்கை புல் பண்ணும்போது நல்லா இழுக்கும். பட் பவர் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டீசெண்டாக ஒரு நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். எஸ், இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 48லேருந்து 50 வந்து கிடைக்குங்க. எக்கனாமியில் நீங்கள் ஓட்டும்போது நல்லா ஸ்போர்ட்டியாக நீங்கள் 70-80 திரும்பி ஓட்டிட்டு ப்ரோ எனக்கு மைலேஜ் கிடைக்கலன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, ஈக்கனாமியில் நீங்கள் ஓட்டணும். ஈக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் 40 to 50 மோஸ்ட்லி 45க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி. அதுவுமே அதிகமாக பிரேக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட ஹைப்ரிட் மைலேஜ் சேலஞ்ச் வந்து பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து செக் பண்ணுறாங்க, எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் அந்த எக்கனாமிங்கிறது பைக்ஸ் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா பைக்குமே காமன் தான். நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்போர்ட் எடுத்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்தாலும் சரி, எக்கனாமி அப்படிங்கிறது அந்த 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது. அந்த ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக இந்த மைலேஜ் வந்து கிடைக்குது. என்ஜினோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வருது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியிலுமே அந்த ஹோண்டாவோட ஸ்மார்ட் பவர் சிஸ்டம், ஸோ ஹச் ஸ்மார்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு இந்த பைக்கில் கிக்கர் கூட வராது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிங்கே வந்து புதுசாக இருக்கும். இதில் கிக்கர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிக்கர்ஸே வராமல் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பேட்டரியில் ரன் ஆகிற மாதிரி தான். ஸோ பேட்டரியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் இந்த பைக்கை பொறுத்தக்கொண்டு. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக கிக்கர் இருக்க செல்ஃப் இருக்க பைக்லாம்
கூட பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் கிக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போயிடலாம். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம் பைக்கில், சரிங்களா? ஸோ அதனால் பேட்டரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்டரிக்குமே ஹோண்டா சைட்லேருந்தே உங்களுக்கு வாரண்டியும் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் பேட்டரியுமே வந்து போயிடாது. ஸோ இதனால் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக தான் எனக்கு தோணுது. ஃபியூச்சருக்கு அப்கிரேட் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த அப்கிரேடேஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ரியரோட லைட்ஸ் நான் சொன்ன மாதிரி கிரேசியோட யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டியோவில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த லைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்இடி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா E20 அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டைலிங், இந்த லுக்கு அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் இருக்குது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 5.3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ அது அப்புறமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட்டோட டயர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்கோட டயர்ஸுமே பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக் வருங்க. இந்த 125cc டிஸ்க் பிரேக் வரும். டியோர் 110 டிஸ்க் கிடையாது. பட் இந்த பைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான உங்களுக்கு பெட்டல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேபி இது நீங்கள் வந்து 110cc இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகம். நிசின் பிரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரோட. அண்ட் நெக்ஸ்ட் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 12 இன்ச் வீலு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வீலு. ஓகேங்களா? இதோட செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 90/90 செக்ஷனுக்கு 12 இன்ச்சஸ் வீல் சைஸ். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த டெலஸ்கோபிக்ஸ் இந்த அலாய் வீல்ஸ் அண்ட் டயர்ஸோட சைஸ் எல்லாமே 110 டியோவில் இருக்க மாதிரி அதே விஷயம் தான். பட் இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்க் பிரேக். இந்த டிஸ்க் பிரேக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நான் பிரேக்ஸ் கூட பண்ணி பார்த்தேன். செம்ம அட்டகாசமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெஸ்ட் ரைட்டில் சூப்பராக வந்து பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்இடி நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல ஒரு எல்இடி. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான எல்இடிஸ் தான். நிறைய பேர் டியோ யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த நைட் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்க்கும்போது உங்களுக்கு இதில் பல்பு தான். எல்இடிஸ் இது வரைக்கும் வரல. மேபி இன்னும் ஃபியூச்சர் வெர்ஷன்ஸில் வரலாம். ஓகேங்களா? வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வண்டியோட கீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமோட் கீ சிஸ்டம். ஸோ வண்டியிலே வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இது வந்து கவலையே பண்ண வேணாம். நீங்கள் இப்படி கூட வச்சுக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக பேக்கெட்டில் இல்லை ஒரு கீயை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கீயை வச்சுட்டு நீங்கள் நார்மலாக பைக் வந்து ஓட்டுற மாதிரி தான். ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ரியரில் வந்து பார்க்கலாங்க. ரியரில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ரியரை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சஸ் வீல் சைஸ் தான். ஸோ உங்களுக்கு 12 இன்ச்சஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் 12 இன்ச்சு. ரியரோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 100/80 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்சஸ் வீல் சைஸ். டியூப்லெஸ் டயர் தாங்க. இதுவுமே டியூப்லெஸ், ஃப்ரண்ட்லேயுமே டியூப்லெஸ் தான். உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சைட் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டியோவில் நீங்கள் பார்த்த எக்ஸாஸ்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட யூனிட்டுக்கு போயிடலாம். ஸோ வண்டியில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பைக்கோடைய கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு டியோவோட அதே கம்ஃபர்ட் இந்த வண்டியில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாங்க. கன்சோல் அப்படின்னு பார்க்குறப்ப சேம் அதே கன்சோல் தான். உங்களுக்கு டியோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கு அதே கன்சோல் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், நல்ல ஒரு கன்சோல் மீட்டர் செட்டப்பு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கன்சோல் இருக்குது, கீழே வந்து குட்டின்னு ஒரு கன்சோல் இருக்குது. 2 கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகோ இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மலாக அந்த ஈகோ இண்டிகேட்டர்ஸ் மாதிரி இருக்கும்ல, நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறதுக்கு மாதிரி லைட் எரியும். அதை நம்ம வண்டி ஓட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேக்கோ மீட்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு 2 சைடும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபியூவலுங்க. இந்த சைடு இருக்கிறது ஃபியூவல் அண்ட் சைடு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்போட சுவிட்ச் வந்து இருக்குது. அண்ட் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். km/லிட்டர் ஆவரேஜாக எவ்வளோ km/லிட்டர் மைலேஜ் வருது. ரேஞ்ச் முக்கியமாக இந்த வண்டி இன்னும் இந்த டேங்க் ஒரு 5 லிட்டர் டேங்க் அப்படின்னா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்கன்னா இந்த வண்டி எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து காட்டும். அண்ட் டோட்டல் ஓடி அந்த 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு இந்த 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா? லெஃப்ட்டுக்கு இந்த சைடு, ரைட்டுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை பீமுக்குமே தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. இதே யூனிட் தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 110 டியோலையுமே கூட வரும். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரிமோட்டோட சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு திருவுற மாதிரி தாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து நார்மல். ஓகேங்களா? நீங்கள் கீ பக்கத்தில் இருக்கும்போது பைக் வந்து சென்சார் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீ பக்கத்தில் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு புஷ் ஒன்று பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இங்கே தெரியுதுங்களா? ஆன் ஆகிடுச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ் பண்ணி லாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் வருது காட்டலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் நான் உங்களுக்கு அந்த சைடு போய் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ ஆனில் இருக்கா? ஸோ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து சீட்டை அழுத்துனீங்க அப்படின்னா சீட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ சீட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா? சீட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃபுல் ஃபேஸ்னால் நீங்கள் கீழே வர மாதிரி இல்லாமல் ஒரு ஆஃப் ஃபேஸ் அந்த ஒரு ஹெல்மெட் வந்து வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு குட்டி கேப் இருக்குது. லைட்ஸ் எங்கேயுமே வந்து கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் தனித்தனி இதுங்க. நீங்கள் ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எக்ஸ்டர்னலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. சீட்டோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு.
ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூவல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே அப்படியே அழுத்தினீங்கன்னா ஃபியூவல். ஸோ ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்பு. நீங்கள் ஜஸ்ட் வண்டி விட்டு இறங்க தேவையில்லை. நீங்கள் கீயை ஆப்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபியூவல் பண்ணிக்கலாம். டேங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு 5.3 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். கம்பல்சரி ஓகே, எக்ஸாக்டாக 5.3 லிட்டர்ஸ் தான் வருது. அண்டு உங்களுக்கு ரிசர்வ் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ 1.3 லிட்டர்ஸ் வந்து 1 லிட்டர் ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து வரும். இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி தான் நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே எனக்கு 48 வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு 48 மைலேஜ் வந்து கிடைக்கும். பட் அது நீங்கள் வந்து எக்கனாமியில் ஓட்டணும். எக்கனாமி அப்படின்னு நான் சொன்னப்போ 50லேருந்து 55 ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. 45லேருந்து 50 அந்த ஒரு ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இக்னிஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பட்டன் இதில் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் ஆன் பண்ணிவிட்டு பைக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்களே, அப்போ வந்து பைக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா i3 சிஸ்டம் மாதிரி தாங்க இதுவும். ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பிரேக்கை பிடிச்சி த்ராட்டில் கொடுத்தா போதும். என்ஜினை வந்து ஆன் பண்ண தேவையில்லை. த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா பைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஒரு சிஸ்டம். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸோட சுவிட்ச் வந்து வருது. தென் அதுக்கப்புறம் ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாரன் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஹாரன் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது, ரொம்ப லவுடாக இல்லை, டீசெண்டாக ஓரளவுக்கு நல்ல சவுண்டு மினிமைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி நல்லா ஃபைபர்ஸோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது இந்த வண்டியில். அண்ட் இங்கே லைட்டாக ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஒரு ஹைட் ஏற்றிருக்காங்க. அண்ட் இங்கே எல்லாமே ப்ளூ கலர், இங்கே எல்லாமே கார்பன் ஃபினிஷிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோண்டாவோட லோகோ இருக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் மாட்டுறதுக்கு அந்த ஒரு ஹோல்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டுக்கு அடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. உங்களுக்கு பின் லாக் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு இடம், ஸோ இங்கே தெரியுதுங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 1,18,000 19,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. இந்த 125 ஸ்கூட்டர் எந்தெந்த வண்டியோட காம்படிட் பண்ணுது அப்படின்னா ஹோண்டாலேயே ஆக்டிவ் 125ஓட ஒரு காம்படிஷனாக வரும். தென் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆக்சஸ் 125 இருக்குது, ஜூபிட்டர் 125 இருக்குது. அண்ட் யமஹாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசினோ 125, ரே 125. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா 125ஓட இந்த மார்க்கெட் ப்ரைஸுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 1,18,000 அந்த ரேஞ்ச் தான் வருது. ஸோ இதே ப்ரைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியோ 125மே அவங்க வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கணும் வண்டி, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கணும், ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டியோ வந்து செட் ஆகும். மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப கூட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் சொன்னது தான் உங்களுக்கு 45லேருந்து 55 நீங்கள் ஓட்ட ஸ்டைலை பொறுத்து இருக்குது. நல்லா 70-80ன்னு போட்டு விரட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் வராது, கண்டிப்பாக கம்மியாக தான் வரும், 40 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 45-50 பொறுமையாக அந்த ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறீங்க, நல்ல வண்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க, எடுத்தோன்னே புதுசாக எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஹை ஸ்பீடில் போட்டு விரட்டாமல் காமாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் வந்து கண்டிப்பாக இந்த வண்டி கொடுக்கும். ஈவன் 110cc என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே 55 வரைக்கும் கூட மைலேஜ் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் போய் சொல்லலை, நீங்கள் வேணால் கமெண்ட்டில் போய் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு டியோ கேப்பபிலிட்டியான ஒரு பைக்கு தான். என்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹச் ஸ்மார்ட்டு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈகோ பவர் சிஸ்டம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்பவே காமான ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். இப்போ நீங்கள் மற்ற பிராண்ட்ஸை விட இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ யமஹா அண்ட் ஹோண்டா அண்ட் ஹீரோ எல்லாமே ஃப்ரிக்ஷன் கம்மியாக பண்ணிட்டாங்க என்ஜின். ஸோ இதனால் இந்த புது பைக்ஸோட என்ஜின்ஸ் எல்லாமே ரொம்ப நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் நல்லா சூப்பராக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதனாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வரியும் தேவையில்லை, நீங்கள் நம்பி 125cc போகலாம், உங்களுக்கு இதுவுமே மைலேஜ் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இதுதான். உங்களுக்கு பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பைக்குன்னு மென்ஷன் பண்ணுறது இந்த ஸ்கூட்டரை தான். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ப்ரோ இது ஸ்கூட்டர் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயுமே பைக்கை ரிவ்யூ பண்ணுறதுனால அந்த பழக்கத்திலே நானுமே அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்கூட்டர் டியோ 125ஓட கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வண்டியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த டியோ 125ஓட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ அதை தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் எல்லாருமே அந்த ரிவ்யூமே பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ இந்த டியோ 125ஓட டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.